கேரள மாநிலம் வயநாட்டில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்கள். சரவணன், கேரளாவை பொறுத்த அளவில் கேரளா வனப்பகுதியிலிருந்து அவ்வப்போது வெளியேறும் இந்த வன விலங்குகளால் தொடர்ச்சியாக கேரள மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருந்த நிலையில் தற்பொழுது கர்நாடகா வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் இந்த யானைகளால் மிகப்பெரிய ஒரு பீதியில் ஆழ்ந்திருக்கின்றனர் என்றே நாம் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த வாரத்தில் கர்நாடகாவிலிருந்து ரேடியோ காலர் பொருத்தப்பட்ட ஒரு காட்டு யானை வயநாடு மனந்தவாடி நகர பகுதிக்குள் புகுந்த நிலையில் சுமார் 18 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அதனை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் மீண்டும் கர்நாடகா வனப்பகுதியில் கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அது பலியாயிருந்தது. தொடர்ச்சியாக அந்த பரபரப்பு அடங்கும் முன் மீண்டும் இன்றைய தினம் மீண்டும் கர்நாடகா வனப்பகுதியிலிருந்து மனந்தவாடி நகர பகுதியில் ஒரு காட்டு யானை என்பது திடீரென புகுந்திருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகா வனப்பகுதியில் பிடிக்கப்பட்ட ஒரு காட்டு யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு அது அங்கு விடப்பட்டிருப்பதாக கர்நாடகா வனத்துறையினர் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ரேடியோ காலரில் கிடைக்கும் அந்த சிக்னலை தொடர்ந்து அது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வயநாடை ஒட்டியுள்ள முத்தங்கா வனப்பகுதியில் அது வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக அந்த சிக்னல் அங்கு கட்டாய நிலையில் மீண்டும் அந்த காட்டு யானை என்பது திடீரென இன்றைய தினம் மனந்தவாடி அருகே பழங்குடியினர் காலனி பகுதியில் திடீரென நுழைந்தது. அந்த பகுதியில் ஏராளமான நபர்கள் நின்று கொண்டிருக்கும் நிலையில் திடீரென அந்த யானையை பார்த்ததும் மக்கள் அங்கிருந்து அலறி எடுத்து ஓடினர். ஆனால் அந்த யானை விடாமல் துரத்தி அங்கிருந்த ஒரு வீட்டு மதில் சுவரை ஏறி தாண்டி ஓட முயன்ற ஒரு நபரை வீட்டின் காம்பவுண்டு சுவரை உடைத்து யானை பின்னே சென்று தாக்கும் நிலையில் அவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு மனந்தவாடி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி பலியாகியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த சிசிடிவி காட்சியை நாம் பார்க்க முடியும். யானை துரத்தும் காட்சி என்பது அங்கு பதிவாகியிருக்கிறது. ஆனால் திடீரென இந்த யானை வந்த நிகழ்வும் அதே போன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இவ்வாறு கர்நாடகா வனப்பகுதியில் ரேடியோ காலர் பொருத்தப்பட்ட ஒரு யானை அங்கு நடமாடி இருப்பதாக கர்நாடகா வனத்துறையினர் தெரிவிக்கப்பட்ட பிறகும் கேரளா வனத்துறையினர் தீவிரமாக அதை கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் முன்வைத்து தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். வனத்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தால் இதே போன்று வன விலங்குகளால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் கேரளாவை பொறுத்த அளவில் வனத்துறையினர் தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடாத நிலைதான் தற்பொழுது இது போன்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார். அதே போன்று இன்று பனஞ்சல் பகுதியை சேர்ந்த அஜி என்பவர் கூலி தொழிலாளியான இவர் வேலைக்கு செல்லும் நேரத்தில் யானை என்பது துரத்தி தாக்கிய நிகழ்வில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிகழ்வும் அதே போன்று தொடர்ச்சியாக இது போன்று அரங்கேறி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் அதே போன்று கேரள அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது தீவிரமாக அந்த பகுதியில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.